நானே பேசுறேன். அதாவது வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடாகியிருக்கு. ஆனால் இதை சொன்ன உடனே இந்து விரோத தீய சக்திகளுக்கு அஸ்தியில ஜுரம் வந்துருச்சு. நாம் 11ஆம் தேதியிலிருந்து அறுபடை வீடுகளையும் காட்சிப்படுத்துகின்ற விதத்தில் மக்களுக்கான கண்காட்சி நடத்துவதாக ஏற்பாடாகிறது. ஆனால் திடீர்னு இந்த இந்து விரோத தீய அரசு அதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கின்ற இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் இந்து விரோத தீய அரசு. ஏனென்றால் பழனியில இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? முத்தமிழ் கடவுள் முருகன். ஆனா அதுல கடைசியா சிறப்புரைக்கு வந்தது யாரு? இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு மாதிரி, கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார். உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்ப மிக கோபத்தோடு, அதெல்லாம் முடியாது, அந்த ஸ்டேட்டில் போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னே நீதிபதிகள் சொன்னாங்க. அப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீ சனாதன தர்மம்னா வேற இல்லை, அது ஹிந்து மதம் தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் இந்த 800 தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்போ கேஸுக்காக வேணா அடுத்த மாநிலம் போகலாம், இல்லைன்னா வேற எந்த இழவும் தெரியாது. அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு. அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள், இந்துக்கள் இந்த அல்லேலுயா பாபு அண்ட் கம்பெனிக்கு, ஏன்னா இதை எதுவுமே என் வார்த்தை கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமிதம். அவர் அதில் என்ன சொல்றாரு? ஐ எம் எ ப்ரௌடு கிறிஸ்டியன்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா, மத வெறி இல்லையா? ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன். எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இவர்கள்! வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே களையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதனால நிச்சயமா தமிழக மக்கள் 26ல் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் நாளைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார். மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய போன விசிட் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதனால் தமிழகத்தில் 7வது தடவையா 7.5வது தடவையா எனக்கு தெரியாது, திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது. காரணம் என்ன? இவர்கள் அன்கொஸ்டனபிள். நாங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம். முந்தானா ஒரே நாளில் 8 கொலைகள். காவல்துறைக்கு அமைச்சர் யார்?
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? அவரோட ஆட்சியின் லட்சணம் என்ன நமக்கு தெரியும். எல்லாத்துலேயும் ஊழல். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கக்கூசில் ஊழல், கக்கூசில் காசு பொறுக்கிற தீய சக்திகள், கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால் இந்த ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.